ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் இன்றைக்கி சுண்டல் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சாச்சு, மண் சட்டி அடுப்பில் வச்சாச்சு, சட்டி காஞ்சிருச்சு, ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ வடகம் சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. சாம்பார் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நைட்டே ஊற வச்சு வேக வச்ச சுண்டல் போட்டுக்கலாம், கருப்பு சுண்டல். இப்போ கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன், 2, 3. இப்போ பாருங்கள், நல்லா மிளகாத்தூள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதித்து வரட்டும், வந்ததுக்கப்புறம் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம வச்ச தண்ணி நல்லா பாதியாக குறைஞ்சி வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்ச தேங்காயும் கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்து அரைச்சி கலந்துக்கலாம். இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இறக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.